நாடகம் 5 நாடகம் சேர்த்தானே எரியுது. வைகாசி 10க்கு ஏன்டா நாடகம் வாங்கணும்னு எரியுது. அப்பா ஆனா வந்து வேகத்துல இடிச்ச இடி இடிச்சா இப்படி இடிக்கவே இல்லை, இடிக்கவே கூடாது வாழ்க்கையில. ஆமா இல்லடா, எவ்வளவு அழகா லட்சமான பொன் சிலை. இவள் கல்லால் வளைத்த கற்சிலையா இல்ல பொன்னால் வைத்த சிலையா? கண்ணி அமுதி அழகி ஆவா நீங்க என்ன பழமை ஓட்டுறாங்க. ஏன்னா உன் வயசுக்கெல்லாம் பேச பேசாத நீ. உன் வயசுல எனக்கு அதுதான் என்னன்னு கூட தெரியாது. நீ ஆவா அம்மா நான் உள்ள இருந்து வரேன். ஆமா பெரிய கேஸ், பெரிய கேஸ், அதை விட பெரிய கேஸ், அதை விட பெரிய கேஸ், அதை விட பெரிய கேஸ். அதை விட என்ன கேஸ் தெரியுமா? குண்டு வச்சியா? குண்டு குண்டா குண்டு வைக்கல, குண்டா குண்டு வைக்கல. அதை விட பெரிய கேஸ், அதை விட பெரிய கேஸ், அதை விட பெரிய கேஸ். கற்பழிப்பு கேசுமா? எனக்கு ஒரு கோட்டு அடிச்சாவே தாங்காது. சரி நான் ஒரு கோட்டை மீறி கலந்து அடிச்சுட்டு எங்க ஊர் திருவிழாக்கு நாடகம் பார்த்துட்டு நடு சாமத்துல வீட்டுக்கு போனேன். நேரா வீட்டுக்கு போனேன். அப்படி வீட்டுக்கு போகும்போது பாருங்க, என் பொண்டாட்டி சிலையை என் மாமியா கட்டிட்டு வெளியே படுத்திருந்தா. நான் என் பொண்டாட்டி தான் படுத்துக்கா சொல்லிட்டு என் மாமியால போட்டு கற்பழிச்சு விட்டேன். என்ன போதையில ஒண்ணுமே தெரியல. என்னை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. கரூர் சப்ஜெக்ட்ல 15 நாள் ரிமாண்ட்ல இருந்தேன். அது வேற கேஸ். ரிமாண்ட்ல இருந்தேன். ஆனா பாருங்க, ரிமாண்ட்ல இருந்து கோர்ட்ல தீர்ப்பு கொடுக்குறாங்க. இபிகோ 99 43 52 57 84 படி. இது என் போன் நம்பரியா? அது இல்ல 1848 அது சரக்கு போறியா? அது இல்லம்மா. இபிகே 380 30 55 செக்ஷன் படி எனக்கு தூக்கு தண்டனை நிரூபிச்சிட்டாரு. அப்போதைக்கு இவனை போய் தூக்குல போடுங்கன்னு சொல்லும் போது அங்கிருந்து வேளாங்க நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு ஒரு சத்தம். பொண்டாட்டியா? நான் என் பொண்டாட்டி தான் வருவான்னு பார்த்தேன். ஆனா வந்தது என் மாமியா. அதுக்கு இல்ல, என் மருமகனை தூக்குல போடாதீங்க, என் மருமகனை தூக்குல போடாதீங்க. 40 வருஷம் சர்வீஸ்ல எங்க வீட்டுக்கார கூட அப்படி செஞ்சது இல்ல. என் மருமகனை போட்டு 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 போட்டுட்டா சொல்லிட்டு அங்கிருந்து விட்டுட்டு வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. மானகட்டவன எதுக்கு? விடுங்கம்மா, அவங்க பெரிய கேஸ் பாப்பா ஜெயில வந்துட்டு இருக்கேன். நான் தான் ஆம்பளையாள். நீ ஆம்பளை உனக்கு தெரியாதா? அது மீச அப்படியே இருக்கு, வரைஞ்ச மாதிரியே இருக்குது. வரைஞ்சி என்ன பண்றது? என்னம்மா ஓட பசால சொல்ற முடியல யாருன்னு இல்ல பாரு. வாயை தச்சு விடுவேன், வாயை கிழிச்சு விடுவேன். ஆளும் மண்டை சைஸ் பாருங்க. ஆளும் ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசி ஆணுக்கு மரியாதை கொடுக்கறாங்க, ஒரு ஜானுக்கு மரியாதை கொடுத்து பேசு. யாரு என்ன கேக்குற? நீ பாடி ரோட்ல பாடி ஆடிட்டு இருக்கிறீ. நான் வந்து இடிச்சுனால போச்சு. இதே ஒரு பஸ் வந்து இடிச்சிருந்து ஒரு சாமான் சப்பிச்சு போயிருக்காடா. அங்கே ஒரு அணுவும்
செய்யாது. இங்க ஆடுனா உனக்கு ஒரு அவசியம் செய்யாது. சிவன் தான் பெருசு. சக்தி தான் பெருசு. சிவன் இல்ல சக்தி சிவனே இருக்க வேண்டியது. சக்தி இல்லாம சிவன் சிவனே இருக்க வேண்டியது. இவர்மா யாரியா? எனக்கு தான் பெருசு. 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 தம்பி ரெண்டு பேரும் நில்லுங்க. ஏத்த டேப் எடுத்துட்டு வாடா. அளந்து வாரி யாருக்கு பெருசு நம்ம சொல்லுங்க. ஏய், என்ன ஓசில படம் பார்க்கலாம்னு ஆமா பாக்கலையா? உனக்கு பெருசான பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இவர்மா யாரியா? என்னைக்குமே உலகத்தை தலை சிறந்தவர்கள் ஆண்கள் தான். என்னைக்குமே தலை சிறந்தவங்க பெண்கள் தான். எல்லா தொழிலையும் ஆம்பளைங்க முதலிடத்துல இருக்காங்க. எல்லா தொழிலும் பெண்கள் தான் முதலிடத்துல இருக்காங்க. நான் சொல்றேன். நாங்க கார் ஓட்டுவோம், நாங்களும் கார் ஓட்டுவோம். நாங்க பஸ் ஓட்டுவோம், நாங்களும் பஸ் ஓட்டுவோம். நாங்க ட்ரெயின் ஓட்டுவோம், நாங்களும் ட்ரெயின் ஓட்டுவோம். நாங்க கப்பல் ஓட்டுவோம். நாங்களும் கப்பல் ஓட்டுவோம். நான் ஃபுல்லா தண்ணி போட்டு இந்த இடத்துல அம்மா கூட படுத்திருப்பேன். நீ படுத்திருப்ப. நீ அதான் படுத்திருப்படா. இந்த வேலை தான் இன்ன வரைக்கும் பார்த்துட்டு வந்தேன். ஆமா. அது நாங்க பார்க்க நீ இன்ன வரைக்கும் அந்த வேலை தானே பார்த்துட்டு வந்தேன். 4 பேர் சேர்ந்து போட்டு உன்னை போட்டு ட்ரெஸ் போட்டு அமுக்க வேண்டியதா இருக்குது. ஒழுங்கா பேசிக்க. என்ன வண்டி போடுவேன்? என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன வா? ஏய். இந்தா, மரியாதை பேசிக்கடா. இங்க வருமா? சரியா? எல்லாம் ஓட்டுவீங்க. ஆமா. ஆனா உங்க சொல்றத கேளுங்கம்மா. என்ன சொல்ற? ஆம்பளைங்க வந்து எல்லா இடத்துலயும் சிறந்து விளங்குறாங்க. எல்லா தொழிலையும் ஆண்கள் தான் முதலிடத்துல இருக்காங்க. எல்லா இடத்துலயும் நாங்களே முதலிடத்துல இருக்கோங்க. தம்பி மீடியால பாத்தியா இல்லையா? என்ன? இவங்களும் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா ஆமா பிள்ளை பேர் கூட வந்துச்சு கோயம்புத்தூர்ல. ஆமா ஆமா பரவாயில்ல நல்லா இருக்குது. இன்னும் இருக்குமா ஒரு சொல்றேன். ஒண்ணு இல்ல, இப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, ஆமா வெங்காயம் உடைச்சு முட்டையை உடைச்சு ஊத்துறாங்கல்ல, ஆமா அது பேர் என்னது? ஆம்லேட். அது என்ன பொம்பளை வச்சிருக்காங்க? அது கும்பல போட்டவங்க ஆம்லேட் போடுறேன். பொம்பளையா? ஆமா ஆ? முட்டையா? ஆமா முட்டை கோழி போடுது. அது சேவை முதிச்சால ஆம்பளை அங்க முதிச்சாம கோழி முட்டை போடு. யார் சொன்ன? நீ போட்டு தான போடுறமா? சேவை முதிச்சாதே கோழி முட்டை போடு. எதுல? தம்பி ஆனா கோழி மேல வைக்க முட்டை போட்டு முதிக்க முட்டை. சொல்லி தர மாட்டேன். என்ன நீ இப்படி இருக்கிற? மிதிச்சாங்கிறாங்க என்னையா? கோழி வந்து கோழி சேவை முதிக்குதுல்ல, அப்பதான் முட்டை போடு. ஆனா அணையுதுடா. யோ, இங்க நீ எதுக்கு வந்திருக்க? இது நீங்க நீங்க எதுக்கு? நான் வியாபாரம் பண்ணிட்டு நீங்க எதுக்கு வந்திருக்க? என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் பழ வியாபாரம் பண்றேன். என்ன பழ வியாபாரம் பண்றீங்க? நான் மாம்பழ வியாபாரம் பண்றேன். மாம்பழ வியாபாரம். ஆமா நீ என்ன வியாபாரம் பண்ற? நான் வந்து இன்னைக்கு வியாபாரம் பண்ணலாம்னு பார்த்தேன். என்ன வியாபாரம் பண்ணிருக்க நீ? இன்னைக்கு நான் வந்து நீ வந்தியா? ஆமா வந்துட்டு தானே நிக்கிற. இன்னைக்கு வந்து நான் நீங்க மாம்பழ வியாபாரம் பாக்குறீங்க, ஆமா நான் நொங்கு வியாபாரம் பார்க்கலான்னு. நுங்கு வியாபாரம் பண்றியா? ஆமா. சரி அதனால காலம் தாமதம் டக்கு டக்கு போட்டு டக்கு டக்கு வந்துடலாமா? நீங்க வச்சு விடுங்க, நான் விடுறேன். நான் பின்னாடி விடுறேன். அப்படி பண்றீங்க, நானும் பண்ணல. நாங்க பண்றோம்ல, நாங்க சேர்ந்தோமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணலாமா? சேர்ந்து பண்ணிடலாம். ஆமா சேர்த்து போடுறா. என்ன சேர்ந்து பண்றீங்க? வியாபாரம். அதனால ஹலோ 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 ஏறாத மரமேலே இழந்த மரத்திற்கு இழந்த மரத்திற்கு ஏறி ஒழுப்பட்டுமா எசமாட்டு பறிக்கட்டுமா? எலுமிச்ச கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா அடி மாங்குளத்துக்கிற மேலே மயிருணத்தும் சின்னவளே மயிருணத்தும் சின்னவளே பாதையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா பாடுங்குரல் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா
நீ புண்டா பிள்ளைதான் நடுவது புரிய மாட்டியா சித்தாட்டம் உனக்கு இன்னைக்கு பிள்ளை விட்டுருக்குது. நேத்துலாம் உன்னால தள்ள கூட முடியல. சுசீலா ஐயோ சூறாவளி அதை தூக்கி தலையில ஏய், அதுக்கு முத நாள். அதுக்கு முத நாள். அதை சொல்லாத அதை சொல்லாத போடுறேன் அடி பட்டா மூச்சு என் பட்டா மூச்சு பட்டா மூச்சு பட்டா மூச்சு பல நேரம் இருக்கிறேன் பல கட்டாரி பட்டுவமா அடியே அடியே மனைவியா உங்க வாழ்க்கையே ஏய், வீட்டுல உனக்கு வேற வேலை இல்லையா? இன்னும் மாட்டுக்கு இப்ப செனை புடுக்குற மாதிரி இந்த வேகம் போடுற. எதுக்குடா இங்க வந்த? இங்கயா இப்ப ஜாத்தியே நாய் பீதின மாதிரி ஆ, கரெக்டான கேள்வி என்னது கரெக்டா நீ கேட்டியா? ஆமா கும்பகோணம் வெத்தல உன் பாசம் எனக்கு பத்தல போட்டேன். ஏய், வாயா, வாயா. அண்ணே, நாலு கூட தான் தரிசனம் நான் போட்டு போயிட்டே இருக்கணும். போடியா, டக்குனு போடியா. ஆனா நம்ம ஒரு டெய்லர் இல்ல மூலமட்ட முட்டா போயே கையில செல்லவத்தா முழுமுக்க வச்சு முட்டா நான் பார்க்க வந்த இடத்தை எல்லாம் ஒட்டி வச்சு வச்சு முட்டா ஒட்டி வச்சு வச்சு முட்டா மைக்கு 8000 ரூபாடா. சாமி வேணும். நீங்க எல்லாம் தெய்வ குத்தம் பண்ணிட்டீங்களா பாவிகளே சாமி, இந்த ஊர்ல ஒரு தெய்வ குத்தம் ஆயிடுச்சுடா என்ன ஆச்சு? முன்னாடி போடுறா ஒரு காலுக்கெல்லாம் துண்டு போட்ட பெரியவரு உள்ளார சட்டி போடாம வந்துக்கலாம் ஏ சாமிக்கு பணம் கொடுங்களா ஏய், என்ன பண்ணலாம்? ஏய், 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 கூட்டி வா, கூட்டி வா. பணமா உன் பணம் புரிக்கு பணம் போது அடி பணமே பார்க்க நீ பரமல
யூடியூப்ல எல்லாம் பின்னாடி இல்ல ஆடுது நீ மறைச்சிட்டு இருக்கீங்க அவன் என்ன ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கா இப்படி உட்காந்து பாக்குறேன் மறைச்சு ஆடிட்டு இருக்க 2 மாசம் ஆகுது நான் வீட்டுக்கு போய் இதையாவது பாத்துட்டு போறேன் நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. உங்களுக்கு ஊருதான் ஊரு தானே? ஊர் எது? இந்த ஊர் தாங்க. ஆமா. உங்களுக்கு எந்த ஊரு? எங்க ஊர் கரூர். கரூரா? ஆமா. என் பேர் அது கிடையாது. என் பேர் என்ன தெரியுமா? உங்க பேர் என்னங்க? சுபாஷ் ராஜா. சரி. உங்க பேரு? எங்க பேரா? என் பேர் சுனிதாங்க. தர முடியாதுங்க, உங்கதான் இருக்குது. இல்ல ஆரியா கேக்குது என்னடா? ஏயா? சுனிதா? டேய், வேற பேர் வந்துயா? என் பேர் என்ன தெரியுமா? உங்க பேர் என்ன? என் பேரு சுனிலா? என் பேர் சுனில் இல்ல. என் பேரு அட சொல்லி தொலையா? என் பேர் என்ன தெரியுமா? அட தூவா. என்னடா சொல்ற? உங்க பேர் என்ன? அதுதான் சொல்லிட்டோம்ல. என் பேர் அவட்ட போய் சொல்லிட்டாங்க. உங்க பேரு? என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? மூஞ்சில இருந்து புடிச்சு சரி, உங்க காரை எடுத்து கூறுங்க. உங்க காதல் எப்படி இருக்கு? உங்க காரை எடுத்து கூறுங்க. இங்க பாருங்கம்மா, ஷாஜகான் மும்தாஜியா கட்டினது தாஜ்மஹால். அது எவ்வளவு பெருசா என்ன ஒரு காதல் நினைச்சினமா இருக்குது. நான் உனக்காக இந்த ஊரில் ஒரு நினைச்சில கட்ட போறேன். என்ன தெரியுமா? ஒரு கக்கூஸ் கட்டலான்னு இருக்கேன். அவ்வளவுதான் முடியும். நம்ம அது கூட முடியாதா? எங்க வீட்டுல என்ன கக்கூஸ் கட்டாம இருக்கு. அதனால என் காதல் எப்படி தெரியுமா இருக்குமா?
சரி, உங்க காதல் உங்க காதல் பூஜை கேட்ட பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தத யாரது மாத்தது பூஜை கேட்ட பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தத யாரது மாத்தது கல்யாணம் செய்து முதலில்
உன்னை அப்படியே கட்டி பிடித்து அப்படியே அந்த வழியா போயிருச்சா? உள்ள போயிருச்சு. வந்த வழியாவா? வந்த வழியில போனா சிரமமா இருக்காது. ஓ, ஆடுறதுக்கு வந்த வழியா போயிருச்சு. பரவாயில்ல. பொம்பளை பிள்ளை நம்மனா கடைசியில தாத்தா நீ எல்லாம் இதை பத்தி லவ் பண்ணி ஏமாந்துருக்கு தெரியல. பாட்டு. ஆமா, அதனால இங்க வருவானே, பெண்கள் காதலாம் என்னைக்குமே நம்ப கூடாது. முக்கியமா பொம்பளை காதல் நம்ப கூடாது. பிள்ளைங்க கூட நம்பலாம், நம்ப முடியாது. அதனால என்னைக்குமே எந்த கஷ்டத்திலையும் எந்த கஷ்டத்திலையும் சரி, எந்த ஒரு துன்பத்திலையும் சரி, நமக்கு துரோகம் செய்யாத ஒரே ஜீவன் யாருன்னா நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். என்ன சொல்றீங்க? அதனால மறைந்த நாத உலகில் கொடிக்கட்டி பறந்த முத்தப்பாடல் பாடலை பாடிவிட்டு கலைக்கு செல்லலாம். அதே போல அது பாடல கண்ண தொடர்ந்தாவதில்லை கலை எடுத்தாடவல்ல உன்னை நினைச்சி வாழ்ந்து வந்தேன் மனசிலே மண்ணால் கரைந்து மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண தொடர்ந்தாவதில்லை கலை எடுத்தாடவல்ல உன்னை நினைச்சி வாழ்ந்து வந்தேன் நான் ஒரு பிள்ளைய காதலிச்சேன். ஆனா காதலிச்சு நான் நாளத்துக்கு வந்த ஒரே காரணத்துக்காக என் முரசை நாடகாரன் எப்படி வெளியே சொல்றது விட்டுட்டு போயிட்டா. எங்க போன நல்லா இருக்கு, இது உண்மை நடந்தது. அதனால காதல் வந்தது, காதல் வந்தது, கருவாதி காதல் வந்தது உண்டான கவலை வந்தது உண்டான காதல் வந்தது, காதல் வந்தது, கருவாதி காதல் வந்தது உண்டான கவலை வந்தது உண்டான காரி மதம் மாற்று நாம பழகனே, காரி மதம் மாற்று நாம பழகனே, இந்த சங்கதியே உனக்கு சொன்னா புரியல. இதோ மகமாயி நாடகத்தில் முதல் பகுதி துவக்கம். நன்றி, வணக்கம்.